பெரிய பெரிய ஸ்டார்னு சொல்லிக்கிட்டு திரிகிற விஜயா இருக்கட்டும், அஜித்தா இருக்கட்டும், எங்கள் கோடி படங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா, அவங்களுடைய படங்கள்லாம் வந்து ரிலீஸ் ஆன உடனே 2 நாளில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஆண்டின் பிளாக் பஸ்டர்னு போஸ்டர் அடிச்சிருவானுங்க. அதே மாதிரி ₹1500 வந்துட்டு நாளே கலெக்ட் பண்ணிடுச்சு அப்படின்னு வாய் கூசாமல் பொய் சொல்லிட்டு திரிவானுங்க. இது போக வந்துட்டு தயாரிப்பாளர்களையும் மிரட்டி, அடுத்த படத்துக்கு உனக்கு கால் ஷீட் வேணும்னா ஒழுங்காக இன்றைக்கி ஷோவே வந்துட்டு ₹1500 கலெக்ட் பண்ணிடுச்சுன்னு போய் சொல்லு அப்படின்னு அந்த ஆளை அடித்து விரட்டி விட்டு போய் மைக்கை பிடிச்சிட்டு கத்த விட்றது. அந்த ஆளும் வெளியே வந்து வாய் கூசாமல் போய் சொல்லுவான், ₹1500 அந்த படம் சம்பாரித்து கொடுத்துருச்சு அப்படின்னு. ஸோ அதெல்லாம் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா, ரொம்ப அசால்ட்டாக ரிலீஸ் ஆன ஒரு படம் தமன்குமார் நடித்த வெளியே வந்த ஒரு நொடி. பாஸ்கர் மாமா சூப்பராக நடிச்சிருப்பார் இந்த படத்தில். எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த படம். வந்து பார்த்திங்கன்னா, ரொம்ப நான் ரசித்து பார்த்தேன். அந்தளவுக்கு ஸ்க்ரீன் ப்ளே த்ரில்லராக பண்ணியிருப்பாங்க. கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் வச்சு சூப்பராக படத்தை முடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, ஆஹா தமிழ் பிளாட்ஃபார்மில் வாங்கியிருக்கிறாங்க. 31 இந்த வாரம் 31 சொல்கிறாங்க. பட் 30 நைட்டே வந்து பார்த்திங்கன்னா 12 மணிக்கு மேலே இந்த படம் உங்களுக்கு ஆஹா தமிழ் பிளாட்ஃபார்மில் அவைலபிளாக இருக்கும். யாரும் தேட்டருக்கு அந்த படம் பார்க்கல அப்படின்னா ஒரு முறை கண்டிப்பாக பாருங்கள். நிச்சயமாக இந்த படம் நல்லாயிருக்கும்.